குண்டாக இருந்தாலும் பிரச்சனை, ஒல்லியாக இருந்தாலும் பிரச்சனை. அப்போ நம்ம எப்படி தான் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஹாய் மக்களே, இன்றைக்கி என்னுலகத்தில் ஒரு 2-3 நாளாக என் மனசை போட்டு ரொம்ப ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்க ஒரு விஷயம். அது என்ன அப்படின்னா, ஒரு பரபரப்பாக போயிட்டுருந்த ஒரு நியூஸ் தான். ஆம், பெண்கள் வந்து ஒல்லியாக இருந்தாலும் பிரச்சனை, குண்டாக இருந்தாலும் பிரச்சனை. இது வந்து ஒரு அம்மாவாக நான் வந்து நிறைய விஷயங்களை வந்து பார்த்துட்ருக்கேன். 2 பொம்பளை பிள்ளைங்க இருந்தால், ஒரு பிள்ளை ஒல்லியாக இருந்தால் அதுக்கு வேறு மாதிரி கேள்வி கேட்பாங்க. ஒரு பிள்ளை கொஞ்சம் குண்டா இருந்தால் அதுக்கு வேறு மாதிரி கேள்வி கேட்பாங்க. இந்த குண்டா இருக்கிறதும், ஒல்லியா இருக்கிறதும் நம்மளோட பிரச்சனையே கிடையாது. இது வந்து நம்மள சுத்தி இருக்கிறவங்களோட பிரச்சனை. நம்ம என்னவோ ஒழுங்கா நம்ம வேலைகள பார்த்துட்டு, எப்பப்போ எத செய்யணுமோ அத கரெக்ட்டா செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம். திடீர்னு நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வரும்போது அழகா சொல்லுவாங்க, "என்ன இந்த பிள்ளை ஒல்லியா இருக்கு, சாப்பாடே குடுக்க மாட்டியலா? சாப்பிடவே செய்யாதா? அப்படி இல்ல வெளியில எங்கேயாவது தங்கியிருந்து படிக்கிறதா இருந்தா, வேலை பார்க்குறதா இருந்தா, சாப்பிடவே மாட்டியாம்மா? இப்படி ஒல்லியா இருக்கியே!" அப்படிங்கிறது. இதுவே ஒரு பிள்ளை வந்து கொஞ்சம் புசு புசுன்னு பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகா கொழு கொழுன்னு இருந்தா, குண்டுன்னு சொல்லக்கூடாதுங்க. கொழு கொழுன்னு அழகா இருந்தா. உடனே சொல்றது, "அ இவ நல்ல குண்டா இருக்காள, இவ தான் மூத்தவளோ, இவ தான் 2வது உள்ளவளோ?" இப்படி கேட்டு கேட்டு அந்த பிள்ளைங்களோட மனச கஷ்டப்படுத்துறது. நான் வந்து 2 பொம்பள பிள்ளைங்களுக்கு அம்மா அப்படிங்கிற முறையில இந்த வீடியோ வந்து எடுத்திருக்கேன். ஏன்னா, ஒரு பெண் பிள்ளை வந்து அந்த வெண்காரம் அப்படிங்கிறத சாப்பிட்டு உடம்ப வெயிட் குறைக்கணுங்கிறதுக்காக அத சாப்பிட்டு சைடு எஃபெக்ட்ல இறந்து போயிட்டா அப்படிங்கிற நியூஸ் வந்து கேள்விப்பட்டேன். அந்த வீடியோல அந்த அப்பா வந்து அழுகிறத உண்மையாவே மனசால பார்க்கவே முடியல. அவ்வளோ ஒரு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா நம்மளும் அதே சைஸுக்கு பிள்ளைங்கள வச்சிருக்கும்போது நமக்கு அது இன்னுமே வந்து ஒரு உறுத்தலான விஷயமா இருக்கும். அப்போ அந்த குண்டா இருந்தாலும், ஒல்லியா இருந்தாலும் நம்ம வீட்ல இருக்கவங்க கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போயிருவோம். இந்த சுத்தி இருக்கிற மக்களோட பார்வைகளா இருக்கட்டும், இல்ல அவங்க பேசுகிற பேச்சுகளா இருக்கட்டும், இதுதான் நம்ம இந்த பிள்ளைங்கள போட்டு மனச போட்டு குழப்பி, எதையாவது ஒண்ண தின்னாவது நம்ம வெயிட்ட குறைச்சிரலாமா? அப்படிங்கிற மாரி வந்து அந்த மைண்ட வந்து கொண்டுட்டு போகுது. இது வந்து நெறைய இடத்துல இப்போ பார்த்துட்டு தான் இருக்கோம். அ நான் வந்து என்னோட அனுபவத்த சொல்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளோட மேல வளர்ந்த பிள்ளைங்க இருக்காங்க. பெரிய பிள்ளைங்கன்னு வைங்க. நமக்கு கிட்டத்தட்ட வயசு கொஞ்சம் கடந்தாச்சு. அம் கல்யாணம் ஆன சைஸ்ல பார்த்தீங்கன்னா, மிஞ்சி போனா ஒரு 40லேருந்து 45 கிலோ வெயிட் இருந்திருப்போம். அ இப்போ வேணா கூட ஒரு 20 கிலோ கூடியிருக்கலாம். ஒரு 59, 60 அந்த கிலோ அளவுக்கு இருப்போம். நெறைய பேர் வெயிட்ட வந்து சொல்ல மாட்டாங்க. நான் சொல்றேன். என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, அப்ப நம்ம கல்யாணம் ஆகி வந்திருக்கும்போது பார்த்துருப்பாங்களே, நம்மளோட கொஞ்சம் வயசுல மூத்தவங்க. எப்பவுமே நம்மளோட தொடர்ந்து அடிக்கடி நம்மள பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஆனாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல கொஞ்சம் நம்ம நல்லா அழகா போய் கிளம்பி நின்னோம் அப்படின்னாக்கி சொல்லுவாங்க. கல்யாணம் ஆகி வரும்போது அப்படியே குச்சி மாதிரி இருந்தா. நுள்ளி பிடிக்க சதை இல்ல. இப்போ பாரு நல்லா கொழு கொழுன்னு நல்லா குண்டாயிட்டா. இப்போ கொஞ்சம் நல்ல சாப்பாடோ, இப்போ கொஞ்சம் நல்லா வீட்ல கொஞ்சம் பசையோ இப்படி கேட்பாங்க. அ மக்கள் வந்து அப்படிதாங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்க தெரியாம தான், அடுத்தவங்க சொல்றதுக்கெல்லாம் நம்ம வந்து கேட்டுட்டு, அத போட்டு மனசுல குழப்பி, எதையாவது ஒண்ண பண்ணியாவது நம்ம சரி பண்ணிறலாமே அப்படின்னு நினைக்கிறது. குண்டா இருக்கிறவங்களும் பார்க்குறதுக்கு அழகா இருப்பாங்க. குண்டு குண்டுன்னு யாரையுமே சொல்லி கழிக்காதீங்க. ஒவ்வொருத்தரோட உடல் வாகு அப்படி இருக்கும். ஒரு சில பேர் நெறைய சாப்பிடுவாங்க. கிடைக்கிற ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடுவாங்க. நல்லா தூங்குவாங்க. அவங்களுக்கு வந்து உடம்பே வைக்காது. ஒரு சில பேர் வந்து ரொம்ப சாப்பிடவே மாட்டாங்க. கண்டது கடியது என்ன பண்டம் எதுவுமே சாப்பிடாம இருந்தாலுமே, அவங்களோட வெயிட் வந்து கம்மியாகாது. அப்படியே மெயின்டெயின் ஆகிட்டே இருக்கும். அது என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு டாக்டர வந்து பார்த்து, அ உடம்பு வெயிட் போடுறதுக்கு என்ன காரணம்? ஏன் நமக்கு வெயிட் வைக்க மாட்டேங்குது? அதுக்கு என்ன காரணம்? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து டாக்டர்ட்ட கேட்டுட்டு, அதுக்குள்ள மெடிசன் எடுத்தாலும், அது வந்து சரி பண்ணலாம். இப்போ வந்து நம்ம ஒரு சில பேர் குண்டா இருக்கிற பிள்ளைங்க வந்து சத்து குறைவுனால வந்து குண்டா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இரத்த சோகை இருக்கலாம். அதனால வந்து குண்டா இருப்பாங்க. அது இல்லாம லேடீஸ் வந்து நெறைய பிரச்சனை இருக்கு. பிசிஓடி பிரச்சனை, இந்த மாரி நெறைய பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னாக்கி, அவங்க வந்து ஒரு சில பேர் சாப்பிடவே முடியாம இருப்பாங்க. சாப்பிட மனசு இல்லாம இருந்து, அது வந்து ரத்தம் இல்லாம வெயிட் போடும். எப்பவும் பார்த்தா ரொம்ப சோர்வாவே இருப்பாங்க. அவங்க வேலை செய்ய முடியாதுன்னு இல்ல. அவங்களோட அந்த உடல் அமைப்பு வந்து அந்த ரத்தம் இல்லாத காரணத்தால, அந்த வேலை செய்ய முடியாமயும், சுறுசுறுப்பு இல்லாம அந்த மாரி ஆக்கும். அதனால ஒரு சில பேர் சொல்லுவாங்க, "நல்லா குண்டா இருக்கால, அதான் அவளுக்கு வேலை செய்ய முடியல, நடக்க முடியல." அது ஒரு ரீசனே கிடையாது.
அவங்க உடம்பு வாகு இரத்த குறைவுனாலே அந்த மாதிரி இருப்பாங்க. நம்ம வந்து நிறைய பேரை பார்த்துருக்கோம். உடம்பு வைக்கிறதும் குறைக்கிறதும் அவங்கவங்க விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு போகிறதுக்கு அடுத்தவங்க சம்மதிக்க மாட்டாங்க. இவங்க மனசை போட்டு குழப்பி ஏதாவது ஒன்று பண்ணி அவங்கள கண்டதையும் கடிதையும் தின்னு அந்த உடம்பை வெயிட்டை குறைக்க வச்சிடலாமா அப்படிங்கிற மைண்ட் செட்டையே நம்மளை சுற்றி இருக்கிறவங்க தான் கொண்டுட்டு வருவாங்க. இது தெரியாமல் தான் இப்போ உள்ள பிள்ளைங்க வந்து டக்குன்னு வெயிட்டை குறைக்கணும், சீக்கிரமாக உடம்பு வெயிட்டை குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதையா தின்னு இந்த மாதிரி ஆயிடுது. தயவு செஞ்சு நான் யாருக்காக இருந்தாலும் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். உங்களுக்கு உடம்பு வெயிட்டு குறைக்கணும் அப்படின்னா ஹெல்த்தியான சாப்பாடை சாப்பிட்டே நல்லா அழகாக வெயிட்டை வந்து குறைக்கலாம். நிறைய காய்கறிகள் பழங்கள் எடுத்து நம்ம ஒரு டைம் சாப்பிடக்கூடிய அந்த சாப்பாடை கம்மி பண்ணிவிட்டு கூட குறைக்கலாம். அது இல்லாமல் வாக்கிங் போகலாம், எக்ஸசைஸ் பண்ணலாம், நிறைய விதமான நல்ல உணவுகள் இருக்குது. நீங்கள் வந்து உடம்பு வெயிட்டை குறைக்கணும் அப்படின்ட்டு ஒரு டாக்டர்கிட்ட போய் கேளுங்க. அவங்க வந்து அதுக்கு என்னது சொல்கிறாங்க அப்படிங்கிறத முதல்ல பாருங்கள். நிறைய டாக்டர் வந்து மாத்திரை மருந்தில் குறைக்கவே முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், நிறைய பேர் வந்து இந்த அடுத்தவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம குண்டா இருந்தால் அழகா இல்லை அப்படிங்கிற மைண்ட் செட்டை மட்டும் மாற்றிக்கிடுங்க. ஏன்னா நிறைய பிள்ளைங்க வந்து இப்போ உள்ள பிள்ளைங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. நிறைய பேர்கிட்ட பேசும்போது கவனிச்சிருக்கேன். இந்த மாதிரி குண்டா இருந்தால் அழகில்லை அப்படின்னு சொல்கிறாங்களே வைங்களேன், அவங்கக்கிட்ட தயவு செய்து பேச்சே கொடுக்காதீங்க. நான் வந்து எனக்கு எப்போவுமே அழகு தான் அப்படிங்கிற நம்ம செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கொண்டு வந்தால் மட்டும்தான் அடுத்தவங்க பேச்சிலேருந்து நம்ம வெளியவே வர முடியும். ஒல்லியாக இருக்கிறதோ குண்டாக இருக்கிறதோ அது அவங்கவுங்க உடல்வாகு. ஒரு சில பேர் என்ன பண்ணினாலுமே உடம்பு வெயிட் குறையவே செய்யாது. அதனால் நம்ம வந்து அதுக்கெல்லாம் நம்ம வந்து பழகிக்கிடணும். இந்த அடுத்தவங்க சொல்கிறாங்க, அடுத்தவங்க பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் என்றைக்குமே முயற்சி பண்ணி தேவையில்லாத விஷயங்களில் போய் மாட்டிக்காதீங்க. கெமிக்கல் சம்மந்தப்பட்டது பொருட்கள் வந்து என்றைக்குமே யாரும் யூஸ் பண்ணாதீங்க. நிறைய நல்ல உணவுகள் இருக்குது, அது மூலமாகவே வெயிட் குறைக்கலாம். அந்த மாதிரி எடுத்துக்கிடுங்க. அவ்வளோந்தாங்க, சொல்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. 2 நாளாக மனசில் இருந்து உறுத்திட்டே இருந்த ஒரு விஷயத்தை உங்கள் கூடலாம் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.